ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து பார்க்க போறோங்க. இதுவரை நம்ம எல்லா அவேர்னஸ் வீடியோஸ்லயும் அந்த ஸ்கேமரை வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணி வச்சு செய்வோம். ஆனா இந்த வீடியோல நான் அந்த ட்ரோல் பண்ற மீம்ஸ்லாம் போட போறது இல்லைங்க. உண்மையாவே இந்த ஸ்டோரி நம்மளையும் ரொம்ப டீப்பா அஃபெக்ட் பண்ணிருச்சுங்க. ஸோ அந்த விக்டிம்கிட்ட நான் பேசினப்ப ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க லிட்ரலி அழுதுட்டாங்க. அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் மீம்ஸோட போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் சீரியஸா போகணும், நீங்க யாரும் சிரிக்கக்கூடாது, உண்மையாவே ரொம்ப சிந்திக்கணும். அதனால நான் மீம்ஸ்லாம் சேர்க்கலங்க. லாஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த ஹாக்கையை வந்து திருப்பி பயங்கரமா வச்சு செஞ்சிருந்தோம். கடைசியா இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம வந்து காமிச்சிருந்தோம் அந்த வீடியோல. இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ அந்த வீடியோக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கும் ஒரு பெரிய லிங்க் வந்து இருக்கு. அதனால தயவு செஞ்சு அந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க வந்து கண்டிப்பா மறக்காம பாருங்க. ஏன்னா அந்த வீடியோல முக்கியமா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்போம். இவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, இவனே மற்ற ட்ரெயினர்ஸை வச்சுதாங்க கிளாஸ் எடுக்கிறான். ஸோ வெளியில யாராவது ஒருத்தரை ஹையர் பண்ணி தான் இவன் வந்து கிளாஸ் எடுக்கிறான். இவனுக்கு மார்க்கெட்டை பத்தி லிட்டரலி ஜீரோ நாலேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஃபோரெக்ஸ் வந்து ஒருத்தரை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இந்த ட்ரேட் வித் எஸ்பி இந்த ஆளை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து பயங்கரமா ஷாக் ஆகி நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க யாருன்னா இந்த ஆளுக்கிட்ட முன்னாடி ஹெவியா ஏமாந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஹாக்கை வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து பர்சனலி கான்டாக்ட் பண்ணி எல்லா ப்ரூஃபும் கொடுத்தாங்க. ஸோ இதுல 2 டைப் ஆஃப் ஸ்கேம் வந்து இருக்கு. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் ஸ்கேம் வந்து பண்ணியிருக்கான். அது கூட சேர்ந்து இந்த புரோக்கர் அஃபிலியேஷன் இருக்குல்ல, ஸோ எனக்கடியில் நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ண வைப்பாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ். அந்த மாதிரி ஒன்று பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சில்லறத்தனை வந்து பண்ணியிருக்கான். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நடுவுலையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிலாம் பார்க்காதீங்க. நிறைய மைன்யூட் டீடைல்ஸ்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பின்னாடி லிங்க் ஆகும். அதனால வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கதை புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம விக்டிமுக்கும் இவனுக்கும் எப்படி லிங்க் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம நண்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடிங் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நேம் மென்ஷன் பண்ண விரும்பல அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து உண்மையிலே ரொம்ப ஜெனுவினானவங்க தான் போல. ஸோ அவங்க தான் கடைசி நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் பண்ண சில்லறத்தனத்துக்கும் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால அந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து மென்ஷன் பண்ண விரும்பல அப்படின்னாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இவன் வந்து ஒரு ட்ரெயினரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். முதல்ல ஸ்டூடெண்டா இருந்திருப்பான் போல, அதுக்கப்புறம் அங்கேயே இவன் வந்து ட்ரெயினரா ஜாயின் பண்ணிட்டான் போல. ஸோ கொஞ்சம் நாட்கள் போக போக இவனே தனியா கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் போல. ஸோ இதெல்லாமே அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. ஸோ அவங்க கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நானும் தனியா கொஞ்சம் மெம்பர்ஸ் எடுத்து எக்ஸ்ட்ரா ட்ரெயின் பண்ற மாதிரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். அவங்களும் சரி பண்ணி தோல அப்படின்னு விட்டுருக்காங்க. அதாவது என்ன கான்செப்ட்னு புரியுதா? நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருப்போம், ஸ்கூலுக்கு தான் ஃபீஸ் கட்டுவோம். ஆனாலும் நம்ம ஸ்கூல்ல உள்ள வாத்தியார்ட்டே தனியா நம்ம வந்து பர்சனலா டியூஷன் வந்து அட்டென்ட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா காசு வந்து கொடுத்து. ஸோ அதே மாதிரி தான் இவன் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸே கொஞ்சம் பேரை அவன் பக்கம் எழுதிருக்கான். நான் தனியா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1-to-1 செஷன்லாம் வச்சு பண்றேன், நான் இன்னும் வேற சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 50-60 பேர் பக்கம் வந்து இழுத்துட்டான். அந்த இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலா இவனும் 20,000 வந்து சார்ஜ் பண்ணிருக்கான். அங்கேயும் அவங்க 20,000 கொடுத்து இவன்ட்டையும் 20,000 வந்து தனியா கொடுத்துருக்காங்க. இவன் ஏதோ பெரிய ஆளு, இவன்ட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்திருக்காங்க. ஆனா அவன் கோர்ஸ்ல எதுவும் டிஃபரெண்டாலாம் சொல்லி தரல போல. அந்த கிளாஸ்ல எடுக்கிறதே தான் திருப்பி வந்து சொல்லி உளத்திட்டு இருந்திருக்கான். நிறைய டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ண முடியல, நாலேஜ்லாம் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா நம்ம இப்போ அதை பத்தி நம்ம வந்து டீடைல்டா போறது இல்ல. சோ இவன் என்னமோ பண்ணட்டும், ஏமாத்திட்டு இருந்திருக்கான் கோர்ஸ்லயும். சரி கோர்ஸ்ல தான் ஏமாத்திருக்கான், சரி அதை கூட மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு பார்த்தனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பயங்கரமா பேசி டெம்ப்ட் பண்ணிருக்கான். அதாவது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு இவனா டைரக்டா கேட்கல. ஆனா இந்த மாதிரிலாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், நிறைய பேரோட காசுலாம் நான் வந்து பயங்கரமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி 5 லட்சம் ப்ராஃபிட் 10 லட்சம் ப்ராஃபிட்லாம் ரொம்ப ஈஸியா எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சும்மா வாய் விட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேட்டிருக்காங்க, எப்படிங்க உங்களோட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இதுக்கு வந்து நாங்க ஜாயின் பண்ணோம், எங்களுக்கும் ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இருந்து தாங்க இவன் வந்து சில்லறத்தனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான். உங்க பிஎம்எஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், நீங்க வந்து எனக்கு அடியில் ஒரு ஏஞ்சல் ஒன் புரோக்கிங் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், நீங்களே டெபாசிட் வித்ட்ராயல் எல்லாமே பண்ணலாம், கிரெடென்ஷியல்ஸ் கூட எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் வந்து என் அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டையும் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வந்து இருக்குங்க, நீட்டா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபியூச்சர்ல மந்த்லி ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து 10% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, வர்ற ப்ராஃபிட்ல 60% வந்து உங்களுக்கு, 40% தான் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 lakhsங்க. அவனுக்கு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் தனியா இழுத்துட்டு வந்தான்ல, சோ அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து இவன் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் குள்ள இழுத்துட்டாங்க. சோ 25 பேர் பக்கம் 5 லட்சம் வந்து போட்டிருக்காங்க. இவன் கையில கொடுக்கல,
அவங்களோட அக்கௌண்ட்லயே போட்டிருக்காங்க. இவன் வந்து காப்பி ட்ரேடிங் வந்து செட் பண்ணிருக்கான். ஏஞ்சல் புரோக்கிங்ல இவன் வந்து இவன் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரேட் எடுக்கும் போது சோ அது எல்லாமே மத்தவங்களோட அக்கௌண்ட்லயும் அந்த ட்ரேட் வந்து அப்படியே காப்பி ஆகும். நம்ம நண்பர் வந்து பாருங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஏஞ்சல் அக்கௌண்ட் இருக்கு, அப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. காப்பி ட்ரேட் வந்து பண்றது எல்லாமே ஒரே புரோக்கரா தாங்க இருக்கணும். சோ அது வந்து நான் ஒத்துக்கிறேன். சோ ஏஞ்சல் புரோக்கிங்ல இருந்துட்டு $0 எடுக்க முடியாது. ஆனா ஆல்ரெடி ஏஞ்சல் புரோக்கிங் வந்து இவங்க வச்சிருக்காங்கன்னா அந்த இதை வந்து இவங்க ஈஸியா மேப் பண்ணி விடலாம் காப்பி ட்ரேடிங்க்கு. ஆனா நீ ஆல்ரெடி ஒன்னு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, இன்னொன்னு புதுசா எனக்கு அடியில் ஓபன் பண்ணு, வேற ஒரு ஃபேமிலி மெம்பர் நேம்ல வந்து நீ ஓபன் பண்ணு. உன் பேர்ல ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அம்மா பேர்லயோ அப்பா பேர்லயோ இல்ல வேற யாராவது பேர்லயோ நீ வந்து ஓபன் பண்ணி எனக்கு அடியில வந்து சேரு, அப்பதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இதுலயே நம்ம வந்து சுதாரிச்சிருக்கணும். ஸோ இவன் வந்து புரோக்கரேஜ் கமிஷன் அடிக்கிறதுக்கு நம்மள தேவையில்லாம செஞ்சு விட போறான் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சிருக்கணும் அங்கேயே. ஆனா அவர் வந்து அப்பவும் எதுவும் கேட்கல, சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு அக்கௌண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இவனோட சப் புரோக்கரேஜ் மூலியமா. நான் வந்து ஆல்ரெடி இந்த புரோக்கரேஜ் அஃபிலியேஷன் பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். எந்த ஒரு யூடியூபரும் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன். ஏன் மத்தவங்க எவனுமே சொல்ல மாட்டாங்கன்னா எல்லாருமே உங்களை வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சு அவங்க வந்து புரோக்கரேஜ் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு மட்டமானதுன்னு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தா புரியும். அந்த வீடியோவையும் நீங்க வந்து பாருங்க. டிசிப்ளின் ட்ரேடர் ஜோன் அப்படின்னு ஒருத்தனோட ஸ்கேம் வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த புரோக்கரேஜும் எப்படிலாம் அடிக்கிறாங்க அப்படின்லாம் நான் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவையும் பாருங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இந்த மேட்டர் வந்து நல்லாவே புரியும். இவன் எப்படிலாம் புரோக்கரேஜ் அடிக்க போறான் அப்படின்னு. எல்லாரையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஏஞ்சல் புரோக்கிங்ல இருந்து கால் பண்ணாலும் பண்ணுவாங்க. சோ யாராவது உங்களோட அக்கௌண்ட்டை வேற யாராவது ஹேண்டில் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டனா இல்லன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்களே தான் ஓனா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னே சொல்லுங்க. அப்பப்போ மட்டும் என்னோட சப் புரோக்கர் வந்து 1-2 ஆர்டர்ஸ் எனக்கு பதிலாக போடுவான். நான் பிஸியா இருந்தேன்னா எனக்கு பதிலாக அவன் வந்து ஆர்டர்ஸ் வந்து போடுவான் அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். உங்க அக்கௌண்ட்ல உள்ள டிரான்சாக்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்னு கேட்டாலும் ஆமானே சொல்லிருங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் கடைசியா பாருங்க, இதுதான் காமெடி. உங்களோட ட்ரேட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணும், ஏன்னா பயங்கரமான டர்ன் ஓவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் ஒரு ஆடிட்டர் வந்து கண்டிப்பா ஆடிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்கான். என்னமோ 5 லட்சத்தை அப்படியே உடனே 1 கோடி ஆக்க போற மாதிரி பேசியிருக்கான் பாருங்க. ஹை டர்ன் ஓவர் வந்து வந்துச்சுன்னா ஆடிட்லாம் பண்ணணும், ஸோ அதுக்கெல்லாம் ஆடிட்டர் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஏஞ்சல் புரோக்கிங் சொல்லிருங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ரொம்ப ஒரு எச்சத்தனமா வேலை வந்து பார்த்திருக்கான். ஏஞ்சல் புரோக்கிங்க்கும் தெரியாம இவன் வந்து சைலண்டா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். இப்ப புரியுதுங்களா? ஏஞ்சல் புரோக்கிங் வந்து இவனுக்கு அடியில சில பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கு. இவன் வந்து காப்பி ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் எல்லாம் ஏஞ்சல் புரோக்கிங்க்கு வந்து தெரியாது. சோ அதெல்லாம் தெரியாம பாத்துக்கணும் அப்படிங்கறதுனால கஸ்டமர்ஸ்க்கு இப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கான். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நாளைக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங் மாதிரி பண்ணிருக்காங்க. எல்லார்ட்டையும் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆப்ஷன் செல்லிங்ல தான் ரொம்ப சேஃபா பண்ணலாம், 5-10% ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். சோ நம்ம செல்லிங் மட்டும் தான் பண்ண போறோம், பையிங் எல்லாம் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி எல்லாருமே சேர்த்திருக்கான். ஒரு 2 நாள் வந்து 1%, 2% அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்திருக்கான். சோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல. அதுக்கப்புறம் 3வது நாள்லாம் முரட்டுத்தனமா ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணிருக்கான் போலங்க. ஒரே நாள்லயே 15-20% பக்கம் ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணிட்டானா. அதை பார்த்து கிளையன்ஸ் எல்லாருமே பயங்கரமா வாய பொளந்திருக்காங்க. பயங்கரமான ட்ரேடர் தான் இவன் ஒரு பெரிய கைதான் போல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இவங்கலாம் எக்ஸைட்டா இருக்காங்க அவனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து. ஏன்னா ஒரே நாள்ல 15-20% சம்திங் வந்து பண்ணிருக்கான். அதனால எல்லாரும் ரொம்ப ஆர்வப்பட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேபிட்டல் ஆட் பண்ணவங்களும் சில பேர்லாம் இருக்காங்க போல. ஒரே நாள் அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டாதான் உடனே பயங்கரமா ஓவர் கான்பிடென்ட் ஆயிருவோம்ல. அடுத்த நாள்ல இன்னும் பயங்கரமா ரிஸ்க் ஏத்தி விட்டு ஆப்ஷன் பையிங்ல விட்டு பொறந்திருக்கான். முதல்ல செல்லிங் தான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். ஆனா செல்லிங்கை விட்டு ஆப்ஷன் பையிங் ஒரு நாள் பண்ணி ஏதோ லக்ல சூப்பரா ஃப்ளூக்ல வந்துருச்சு 15-20%. அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா ரிஸ்க் எடுத்து ஒரே நாள்ல 28% வந்து லாஸ் பண்ணி விட்டாங்க. அவன் லாஸ் பண்ணது மட்டும் இல்லாம கேட்டதுக்கு there was a technical problem bro, I couldn't access the terminal for 20 minutes அப்படின்னு சொல்லி அந்த காப்பி ட்ரேடிங்க்கு ஒரு ஆப் இருக்குங்க. ஏஞ்சல் புரோக்கிங் இல்லாம சோ இவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றதுக்கு அந்த காப்பி ட்ரேடிங்க்கு வந்து ஒரு ஆப் இருக்கு போல. அந்த ஆப் வந்து ஸ்டக் ஆயிருச்சு 20 மினிட்ஸ்க்கு. என்னால ஆக்சஸே பண்ண முடியல, அதனால தான் இன்னைக்கு வந்து லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகல போல. ஸோ இவங்க வந்து லைவா மானிட்டர் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. நம்ம நண்பர் வந்து ட்ரேட்ஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு. ட்ரேட்ஸ் எல்லாமே கரெக்டா தான் போயிருக்கு. டெர்மினல்லாம் ஸ்டக் ஆன மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா இவன் வந்து டெர்மினல் மேல பழிய போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி எடுத்து திருப்பி ஒரே நாள்ல வந்து மொத்தமா சோழியை முடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒழுங்கா பண்ணலாம்ல, விட்டதை வந்து திருப்பி எடுக்கணும் அப்படின்னு ரிவெஞ்ச் மோடுக்கு வந்து நம்ம வந்து மாறிடுவோம். அதே மாதிரி அவனும் மாறிட்டான். மாறி என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. SBI ரிசல்ட் அன்னைக்கு ஆப்ஷன் பையிங் வந்து ஹெவியா பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டாக்ல ரிசல்ட் வர அன்னைக்கு அதுல ஒருத்தன் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணனான். அவனுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தியே லிட்டரலி 1% கூட நாலேஜ் இல்லன்னு அர்த்தம். ரிசல்ட் டேஸ் அன்னைக்குலாம் ஐவி வந்து பயங்கரமா ஷூட் ஆயிரும். அதாவது பிரீமியம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருங்க. யூஸ்வலி ஒரு 20,000 போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட் அன்னைக்கு 30,000-35,000 பக்கம் போடுற மாதிரி இருக்குங்க. சோ அந்த அளவுக்கு பிரீமியம்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷூட் ஆயிருக்கும். அன்னைக்கு பார்த்து இவன் வேற ஹெவியா ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணி வச்சிருக்கான். எங்க
ரிசல்ட் அன்னைக்குலாம் ஒரு ஸ்டாக் எந்த அளவுக்கு மூவ் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி நல்ல செல்லிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுவே ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க கூட எதுக்கு பண்றாங்கன்னா, அந்த ரிசல்ட் வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் உடனே அந்த ஐவிலாம் அப்படியே கிராஷ் ஆயிரும். ஸோ அதனால பிரீமியம்ஸ்லாம் சூப்பரா கிராஷ் ஆகி ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ செல்லிங்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் கூட ரிஸ்க் தான், பயங்கரமா ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஆனாலும் செல்லிங்ல லைட்டா ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குங்க. பையிங் வந்து ரிசல்ட் அன்னைக்குலாம் பண்ணனா இன்னும் ரொம்ப ஒரு ஒஸ்டான ஸ்ட்ராட்டஜி. அதுல இவன் ஒரு ஹெவியான ரிஸ்க் எடுத்து ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்டான். அதுல இங்க பாருங்க பொறுப்பே இல்லாம ஆன்சர் பண்ணிருக்கான். SBI ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமா தான் இருந்துச்சு. ஸோ ஆனா சடனா மார்க்கெட் வந்து விழுந்துருச்சு, நம்ம கையிலேயே இல்ல. We are down 12% today because of this sudden unexpected fall. அன்எக்ஸ்பெக்டடா இருக்கிறது தாங்க மார்க்கெட். அதுவும் ரிசல்ட் அன்னைக்குலாம் சொல்லவே தேவையில்லை. இந்த லட்சணத்துல ஏர்டெல் வேற திருப்பி ஓவர் நைட் பொசிஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கான் போல. We will get back stronger next week. ஆல்ரெடி நேத்து ஒரு 30% லாஸ், இன்னைக்கு ஒரு 12% பக்கம் லாஸ், ஆல்மோஸ்ட் 40% 50% பாதி கேபிட்டல் உடனே லாஸ் பண்ணியாச்சு. We will get back stronger next week ன்னு சொன்னா அதை கேட்கும்போது எவ்வளவு எரிச்சலா இருக்கும் அந்த கிளைண்ட்ஸ்க்குலாம். ஆல்ரெடி 40% பக்கம் கேபிட்டல் வந்து லூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் இவன் வந்து ரிஸ்க் எடுக்கிறத கம்மி பண்ணாம எக்ஸ்ட்ரா ரிஸ்க் வந்து எடுத்துட்டே இருந்திருக்கான். எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்தா கூட பரவாயில்லைங்க, ஆவரேஜ்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் பையிங்ல ஆவரேஜ் பண்ணி தான் நிறைய பேர் கேபிட்டல் எல்லாம் ஒரே நாள்ல வந்து சோலியை முடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இவனும் அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆவரேஜ் வந்து பண்ணிருக்கான். ஸோ இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க வந்து கவனிச்சே ஆகணும். ஸோ ஆவரேஜ் வந்து நார்மலா பண்ணியிருந்தா பரவாயில்லைங்க, இவன் வந்து வேணும்னே ரொம்ப அக்ரெசிவா பண்ணிருக்கான். அதாவது இப்போ 10 லாட் போட போறீங்கன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் 5 லாட் அப்புறம் ஒரு 5 லாட் அப்படின்னு தாங்க யூஸ்வலி ஆவரேஜ் வந்து பண்ணுவாங்க. இவன் வந்து ஒரு லாட்டாலாம் ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆவரேஜ் வந்து யாருமே பண்ணவே மாட்டாங்க. இவன் வந்து அந்த ஒவ்வொரு ஆர்டரும் தனித்தனியா போட்டு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து எதுக்குன்னா, அந்த மாதிரி மல்டிபிள் இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸ் வந்து போட்டோன்னா brokerage வந்து ரொம்ப கூட வரும். ஸோ கண்ணா பின்னா வந்துருங்க. ஏஞ்சல் புரோக்கிங்கும் உங்களுக்கு வந்து தெரியும், ஆல்மோஸ்ட் 0 தான் மாதிரி தாங்க. அதனால கொஞ்சம் நிறையவே brokerage வந்து வரும். ஸோ ஆவரேஜ் பண்றங்கிற பேர்ல ஒவ்வொரு லாட்டாலாம் போட்டு ஆவரேஜ் பண்ணி வேணும்னே brokerage வந்து பயங்கரமா கூட்டியிருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து அதெல்லாம் கமிஷனா வரும் அப்படின்னு. broker affiliation வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். எனக்கு வந்து ஆஃபர்ஸே நான் வந்து காமிச்சிருப்பேன் ஸ்கிரீன்ஷாட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்லாம் ஆல்மோஸ்ட் 100% 90% brokerage கமிஷன் வந்து நம்மளுக்கு வந்து தர மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா முதல் மாசம் மட்டுங்க வர்ற எல்லா brokerage உங்களுக்கு தான், புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு 10 லட்சம் brokerage வந்து இந்த கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வருதுன்னு வைங்களேன், அதுல ஆல்மோஸ்ட் 90% இல்ல சில கம்பெனிஸ்ல 100% கூட கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் 1 or 2 monthsக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, இவனுக்கு வந்து brokerage கிடைக்கணுங்கிறதுனால வேணும்னே ஒவ்வொரு லாட்டெல்லாம் ஆவரேஜ் பண்ணிருக்கான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சில்லறத்தனம் பண்ணிருக்கான். ஸோ அந்த மாதிரி பண்ணி திருப்பி இன்னும் 2 நாள்ல 30% கேபிட்டல் வந்து காலி பண்ணிட்டாங்க. இனிஷியல் கேபிட்டல்ல இருந்து 30% இல்லங்க, ஆல்ரெடி ஒரு 40% இருந்துச்சுல, அதுக்கு மேல ஒரு 30%. இங்க வந்து பாருங்க டேட் வந்து இருக்கும், மே 17 தாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க மே 22, 5 நாள்ல 70% வந்து கேபிட்டல் வந்து வைப் அவுட் பண்ணிருக்கான். இங்க வந்து பாருங்க, சார் என்ன சார் ஆச்சு, 70% கேபிட்டல் வந்து வைப் அவுட் பண்ணிட்டீங்க, ஐ ஆம் a disabled person, this capital is my life சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் அம்மாவோட லைஃப் டைம் சேவிங்ஸ் சார் இந்த 5 லட்சம். ஸோ இது இல்லாம என் லைஃபே போயிரும், எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, ஐ ஆம் கெட்டிங் பேனிக் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இவன் வந்து பாருங்க ரொம்ப அசால்ட்டா ரிப்ளை பண்ணிருக்கான். எனக்கு புரியுது, மார்க்கெட் வந்து கொஞ்சம் சாப்பியா இருந்துச்சு, அதனால செஞ்சு விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். எங்க மார்க்கெட்னா அப்படிதாங்க இருக்கும், சாப்பியா இருக்கும், டெய்லி செஞ்சு விட்டு தான் இருக்கும் நம்மள. ஆனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்குலாங்க. நாளே நாள்ல 70% ஆஃப் கேபிட்டல் வந்து வைப் அவுட் பண்ணிட்டான். இந்த லட்சணத்துல இவன் தான் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி டாபிக்கும் நடத்துறான் போல. அப்போ வந்து யோசிச்சு பாருங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி உனக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, இருங்க ப்ரோ நானும் எதுவும் வழி இருக்கான்னு தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுருவாங்க சார், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இவன் பாருங்க மனசாட்சியே இல்லாம ஹைஃபை வந்து கொடுத்திருக்கான். அம்மாவுக்கு தெரிஞ்சா உயிரை விட்டுருவாங்கன்னு இவங்க எவ்வளவு பெரிய ஒரு டீப்பான ஒரு சென்டென்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு எதுக்கு இந்த ஹைஃபைன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆல்ரெடி எடுத்த ப்ராஃபிட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி எடுத்த ப்ராஃபிட்னா என்ன தெரியுமாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 லட்சம் வச்சு ஒரே நாள்ல 1 லட்சமோ 1.5 லட்சமோ எடுத்தான். அதுல அவனுக்கு வேற பாதி கொடுத்துட்டாங்க போல எல்லாரும். அந்த கொடுத்தது போக ஒரு 90,000 1 லட்சம் பக்கம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 1 லட்சத்தையும் திருப்பி உள்ள போடு, நம்ம கண்டிப்பா அதை வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணனா ப்ராப்பரா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவானா கோயிங் ஃபார்வர்ட். எப்படி 5 லட்சத்துல 3 லட்சம் 4 லட்சம் பக்கம் காலி பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுமா 1-2 லட்சம், அப்பனா எவ்வளவு ஒரு 2 to 3 லட்சம் அந்த மாதிரி வரும். அதை வச்சு இவர் ப்ராப்பரா ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணி கிழிச்சிருவாராம். முதல்ல 5 லட்சம் வச்சு ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பண்ணலாம், டைரக்ஷனலா பண்ணலாம், நான் டைரக்ஷனல் வந்து ரொம்ப கஷ்டங்க. இவன் இப்ப பாருங்க 70% கேபிட்டல் லாஸ் பண்ணிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆட் பண்ணி 2 to 3 லட்சம் வச்சு ப்ராப்பரா செல்லிங் பண்ணி தருவானா இப்போ. அதனால எல்லாருமே கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்றேன். உங்களை மட்டும் இல்ல, எல்லாருமே போடுறாங்க, கொஞ்சம் ஃபண்ட்ஸ் மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ நல்லா லாஸ் பண்ணி விட்டு திருப்பியும் முக்கிய ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கான். இன்னைக்கும் மார்க்கெட்ல ஒரு பேட் டேவா தான் இருந்திருக்கு. நம்மள
ரெண்டு சைட்லயும் பயங்கரமா செஞ்சு விட்டுருச்சு. பயங்கர அக்ரெசிவான பொசிஷன்ல இருந்ததுனால ஒரு 18 to 19% வந்து இன்னைக்கு லாஸ் பண்ணிட்டோம். இந்த சென்டென்ஸ் மட்டும் நல்லா கவனிங்க. திங்கிங் ஆஃப் ரெக்கவரிங் த லாசஸ் மேக்ஸ் us to take aggressive positions. இங்க லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு பயங்கர அக்ரெசிவா பொசிஷன் எடுத்திருக்காங்க. மொரட்டுத்தனமா ரிவெஞ்ச் ட்ரேட் வந்து பண்ணிருக்கான். அதைத்தான் இவன் வெக்கமே இல்லாம வேற மாதிரி அப்படியே சொல்லியிருக்கான். இவன் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளாஸோட ட்ரெயினர், பாத்துக்கோங்க. இப்போ வந்து நெட்டா நம்ம வந்து 68% வந்து டவுனா இருக்கும். இன்னும் ஒரு 32% தான் கேபிட்டல் இருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி சூப்பரான கன்சர்வேட்டிவான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவானா, ஆப்ஷன் செல்லிங் மெத்தட்ஸ். ஸோ அந்த மாதிரி கன்சர்வேட்டிவா பண்ணி இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணிடுவானா. எப்படி 70% கேபிட்டல் வந்து லூஸ் பண்ணிட்டு அதை வந்து திருப்பி பிரேக் ஈவனுக்கு கொண்டு வர்றதுக்கே 150% மேலாம் எடுக்கணுங்க. ஸோ கரெக்டான கால்குலேஷன் வந்து தெரியல. ஸோ அதை வந்து போட்டோன்னா உங்களுக்கு தெரியும். 150% 200% மேலாம் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த 30% இருந்து திருப்பி நம்ம பிரேக் ஈவனுக்கே வருவோம். ஸோ அதெல்லாம் மெதுவாக ஆப்ஷன் செல்லிங்லாம் வச்சு பண்ணி எடுக்கணும்னா முடியவே முடியாது முதல்ல. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு லாட் 2 லாட்னு போட்டு எடுத்தா கூட வருஷக்கணக்காகுங்க திருப்பி வந்து பிரேக் ஈவனுக்கு வர்றதுக்கு. இவங்க வந்து அப்பவும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, எனக்குலாம் எந்த ஒரு அவசரமும் இல்லை, மந்த்துக்கே 2-3% எடுத்து எப்படியாவது பிரேக் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க, எனக்கு இந்த 20% 30% இதெல்லாம் வேண்டாம் சார், மந்த்துக்கே இவ்வளவு இருந்தா போதும், என் கேபிட்டல் மட்டும் எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவன் பாருங்க 3 மாசத்திலேயே அதை வந்து ரெக்கவர் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கான். இந்த நேரத்துல எப்படி இவன் வாய் கூசாம இப்படி ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுத்தான்னு எனக்கு புரியல. மனசாட்சிங்கிறது இவனுக்குலாம் லிட்டரலி 1% கூட கிடையாது அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 நாள் தாங்க ஆச்சு, மொத்த கேபிட்டலையும் ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டான். சோ இங்க பாருங்க, சார் ப்ளீஸ் ஐ கான்ட் பியர் another big loss, why are you risking this much in a day அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவன் பாருங்க திருப்பியும் give me some time அப்படின்னு இருக்கான். எங்க ஆல்மோஸ்ட் கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆயிருச்சுங்க. ஸோ இதுக்கு மேல இவனுக்கு டைம் கொடுத்தனா என்னங்க பண்ணுவான்? ஒரு 10 வருஷம் இல்ல 20 வருஷம் கொடுத்தா கூட இப்ப இருக்கிற கேபிட்டலை வச்சு திருப்பி பிரேக் இவனுக்கே வரவே முடியாது. கிவ் மீ சம் டைம் கேட்கறான், எதுக்கு கேட்கறான்னு புரியல. இவர் பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கேபிட்டல் தான் என்னோட லைஃப், என் அம்மாவோட மொத்தம் வாழ்நாளோட சேவிங்ஸ் சார் இது, நான் தான் கன்சர்வேட்டிவா இருக்க சொன்னேன்ல, ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ல 2 டைம் சூசைட் அட்டெம்ப்ட் வர பண்ணிருக்கேன், என் லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஐ எம் a disabled person, என்னால நடக்கவே முடியாது, இந்த கேபிட்டல் வந்து எங்க அம்மாவும் பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது, உங்களோட PMS ஜாயின் பண்ணனா எனக்கு ஒரு மந்த்லி இன்கம் வரும் அப்படின்னு நினைச்சுதான் என்னோட அம்மாவும் பாட்டியும் அதை வந்து கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ மொத்தமா அது வந்து போயிருச்சு, அவங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைனா, இந்த லாஸ்லாம் ஆனதே அவங்க வீட்டுக்குலாம் தெரியாம வேற இருந்திருக்கு. அவங்க சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் வீட்டுல வந்து சொல்லிருக்கவே முடியாது. ஸோ இப்போ 5 லட்சமா மொத்தமா போனது கூட பிரச்சனை இல்லை, ஆனா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருந்தா கூட பரவாயில்லைங்க. ஸோ ஏதோ ட்ரை பண்ணாங்க, லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைச்சிட்டு விட்டுருக்கலாம். ஒரு 3 மாசமோ 4 மாசமோ ட்ரை பண்ணி மொத்தமா காலி பண்ணிருந்தா கூட ஒன்னும் பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இவங்க லிட்டரலி ஒரு 7-8 ட்ரேடிங் செஷன்லயே மொத்த கேபிட்டலையும் காலி பண்ணிட்டாங்க. 5 lakhs சொல்லையா 7-8 ட்ரேடிங் செஷன்ல போயிருச்சுன்னா பாருங்க. லாஸ்ட் 1 வீக் என்னால தூங்கவே முடியல. அகைன் உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் 3 மந்த்ல ரெக்கவர் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் சார், இப்பவும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஐ லாஸ்ட் மை லைஃப், உண்மையா சாகிறது தவிர இப்ப எனக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க பாருங்க திருப்பியும் வெக்கமே இல்லாம ஐ ஆம் ட்ரைங் டு மேக் இட் பேக் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ இங்க பாருங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்ணி 3 months ஆனாலும் பரவாயில்லன்னு தானே சொன்னீங்க, நான் அகைன் 10% கேபிட்டல் கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குன்னே தெரியலங்க, மிச்சம் இருக்கிறதே ஒரு 10 to 15% தான் நினைக்கிறேன். அதை வச்சு ஐ ஆம் ட்ரைங் டு மேக் இட் பேக் ஃபார் எவ்ரி ஒன் என்னங்க அர்த்தம், எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை வச்சு எப்படி அதை ரெக்கவர் பண்ணி கிளிப்பான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நம்மளும் சொல்லிட்டாங்க, எனக்கு திருப்பி கேபிட்டல் ஆட் பண்றதுக்குலாம் கையில் எதுவுமே கிடையாது, இப்ப இருக்கிற அவைலபிள் கேபிட்டலை வச்சு பிரேக் ஈவனுக்கு கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம், ஐ லாஸ்ட் ஆல் த ஹோப், நவ் மை லைஃப் இஸ் இன் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. கடைசி அவங்க அமைச்ச ஸ்கிரீன்ஷாட் பாருங்க, 4.5 லட்சம் ரூபாய் வந்து காலி பண்ணிட்டான். ஸோ நீங்க இந்த டேட்ஸை நல்லா நோட்டீஸ் பண்ணணும். 15th மேல இருந்து 3rd ஜூன் தாங்க. ஒரு 8-9 ட்ரேடிங் செஷன்லயே இவனால என்ன பண்ண முடியுமோ மொத்தமா வைப் அவுட் பண்ணி விட்டான். இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இங்க சார்ஜஸ் வந்து பாருங்க. 5 லட்சம் கேபிட்டலுக்கு 29,000 சார்ஜஸ்னா எவ்வளோன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. என்னோட கேபிட்டல் வந்து 80 லட்சமா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லயே என்னோட மேக்சிமம் புரோக்கரேஜ் வந்தது 25,000 பக்கம் தான். ஸோ 22-25 தான் மேக்ஸிமம் வரும். அப்பப்போ 17-18 வருங்க. என்னோட கேபிட்டல் 80 lakhsக்கு. இப்போ 5 லட்சம் கேபிட்டலுக்கு அதுவும் 1 month 2 monthல இந்த புரோக்கரேஜ் வந்திருந்தா ஓகேங்க. வெறும் 7-8 ட்ரேடிங் செஷன்ல 30,000 பக்கம் புரோக்கரேஜ் வந்து கொண்டு வந்திருக்கான்னா எந்த அளவுக்கு ஓவர் ட்ரேட் பண்ணிருப்பான்னு பாருங்க. ரிவென்ஸ் ட்ரேட்ல இறங்கி கொஞ்சம் ஓவர் ட்ரேட் பண்ணிருந்தா கூட சரின்னு விட்டுருக்கலாம், சைக்காலஜி அடி வாங்கி அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கலாம் நம்ம வந்து நினைக்கலாம். ஆனா புரோக்கரேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காகவே வேணும்னே ஒவ்வொரு லாட்லாம் ஆவரேஜ் பண்ணி விட்டுருக்காங்க. 200% அடிச்சு சொல்லுங்க, என்னோட 4+ years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். நார்மலா கொஞ்சம் ஓவர் ட்ரேட் பண்ணிருந்தாலும் கூட இந்த அளவுக்கு சத்தியமா புரோக்கரேஜ் வர சான்ஸே இல்லைங்க.
ஸோ இவன் வேணும்னே பண்ணியிருக்கான். இதெல்லாம் உண்மையாவே ஏழை மக்களோட காசெல்லாம் ஸ்ட்ரா போட்டு உரியற மாதிரி தான் இருக்கு. என்னால இன்னும் இந்த புரோக்கரேஜ் விஷயத்தை மட்டும் தாங்க ஜீரணிக்கவே முடியல. இவனெல்லாம் பயங்கரமா கலாய்ச்சி விட்டு ட்ரோல் பண்ண வேண்டிய ஆள் இவன். ஆனா இந்த விக்டிம்காக இன்னைக்கு இவனை ரொம்ப வச்சு செய்யாம கொஞ்சம் சீரியஸா போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு கீழே இவங்க அமைச்சிருக்கிறது பாருங்க, என் ரத்தம் கொதிக்குது. அது எப்படி ஒருத்தனால கேபிட்டலா வைப் அவுட் பண்ண முடியும்? பிகினர்ஸ் கூட கேபிட்டலா வைப் அவுட் பண்ண மாட்டாங்க. என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே, என்னோட சர்ஜரி அமௌண்ட்டை இப்படி அழிச்சு லைஃப் முழுக்க என்ன வீல் சேர்லயே உட்கார வச்சுட்டீங்களே, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த மெசேஜ் பார்த்து தாங்க இவனை கண்டிப்பா சைபர் கிரைம்லயோ செபிட்டியோ போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப தோண வச்சிருச்சு இந்த ஒரு மெசேஜ் வந்து. ப்ளீஸ் அக்கௌண்ட்டை உங்க டெர்மினல்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நடந்ததை கேட்டு எங்க அம்மா கதறி அழுறாங்க. என் கண்ணால பார்க்க முடியல, ரத்தம் கொதிக்குது, ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இந்த கஷ்டத்திலையும் அவர் வந்து மரியாதை கொடுத்து பேசியிருக்காரு. இவர் ரொம்ப பொறுமையான ஆளு, ரொம்ப கைண்ட் பர்சன்கிறதுனால இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மற்றவங்களா இருந்தானா இந்த அளவுக்கு பொறுமையா மரியாதை கொடுத்துலாம் பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் போயிருக்குங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசி அவங்களோட இன்ஸ்டிடியூஷனோட குரூப்லயே இவர் வந்து போட்டுட்டார் போல. இவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தனியா கொஞ்சம் பேர்கிட்ட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்னு வாங்கி வச்சு செஞ்சுட்டான் அப்படின்னு. எனக்கு சூசைட் பண்றதை தவிர வேற வழியே தெரியல, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க, என்னோட மொத்த கேபிட்டல் 5 லட்சத்தை 5 நாள்ல சொல்லி முடிச்சு விட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப்லயே அப்படியே போட்டுட்டாங்க. அந்த குரூப்ல அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஓனர், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், அப்புறம் இந்த ட்ரெயினரா வேலை பார்க்குற இவன் எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது ஏதோ டிஸ்கார்ட் குரூப் அப்படிங்கிறாங்க. 5000 பேர் பக்கம் இருக்காங்களா இந்த இன்ஸ்டிடியூஷன்ல. ஸோ அங்க போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையாகி கடைசி இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல. அதுவும் ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் தூக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே ஆக்ஷன் எடுக்கல. வேலையை விட்டு தூக்கினதுக்கு அப்புறம் குரூப்லயே ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. We would like to inform you about a recent development within our community. ஸோ செல்வாங்கிற ட்ரெயினரை வேலையை விட்டு தூக்கியாச்சு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் டாலரேட் பண்ண முடியாது. கம்பெனி பேரை ரொம்ப கெடுத்துருவான் போலயா. இந்த மாதிரி மென்டர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து பிஎம்எஸ்லாம் பண்ணாது. ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் பிஎம்எஸ். ஃபியூச்சர்லயும் யாராவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க யாருமே அதுக்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஓனர் வந்து. அதுக்கப்புறம் இவன் செம்ம காண்டாயிட்டாங்க. இவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இவங்களை வந்து அந்த குரூப் விட்டு தூக்கிட்டான். எந்த குரூப் விட்டு? இவன்ட்டையும் தனியா 20,000 கொடுத்து ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த குரூப்ல இருந்து தூக்கிட்டான். இங்க பாருங்க, 20,000 நான் கட்டியிருக்கேன், லைஃப் டைம் குரூப்னு சொன்னீங்க, ஏன் தூக்கிட்டீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. இவன் முன்னாடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தது, யூ வில் ரிமைன் இன் த குரூப் ஃபார் எவர், ஐ டோன்ட் ரிமூவ் எனிஒன் ஹூ ஜாயின்ஸ் அண்டர் திஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். ஸோ லைஃப் லாங் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இவரை மட்டும் பாதியிலே தூக்கிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து அவன் அந்த இன்ஸ்டிடியூஷன் குரூப்ல எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு. அதுக்கு இவன் அமைச்சிருக்கான் பாருங்க, நீ வந்து என்னோட ரெப்யூட்டேஷனை கெடுத்துட்ட, என்னோட கேரியரையும் கெடுத்துட்ட, அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன ஃபயர் பண்ணிட்டாங்க, அங்கிருந்து வர சேலரியும் இப்போ இல்ல, ஐ கான்ட் ஈவன் டேக் கிளாஸஸ் பிகாஸ் ஆஃப் யூ, ஆல் மை இன்கம் சோர்சஸ் ஆர் கான் அண்ட் மை கேரியர் இஸ் அட் ஸ்டேக் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ, அவன லைஃப்ல மறக்கவே மாட்டேன், யூ மேட் மை லைஃப் சச் அ பிக் மெஸ், சோ ஸ்டாப் டாக்கிங் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. என்னமோ இவன் மேல தப்பே இல்லைங்கிற மாதிரி ஓவரா வாய் பேசியிருக்கான். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இவனை தூக்குனதுக்கு அப்புறம் இப்ப தலைவர் வந்து நம்ம ஹாக்கை ட்ரேடிங் கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. பயங்கரமான ப்ரமோஷன். அங்க வந்து சின்ன லெவல்ல வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தான். அந்த நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இவனால நல்லா இருக்க முடியல, அங்கேயே ஸ்கேம் வந்து ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஜாயின் பண்ணிருக்க இன்ஸ்டிடியூஷனே பெரிய ஸ்கேமரு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் மக்களை எந்த மாதிரிலாம் செஞ்சு விடுவாங்கன்னு யோசிச்சு மட்டும் பாருங்க. என்னால இமேஜினே பண்ண முடியல. ஹாக்கை யாரி அவனே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கிரிமினல் மைண்டடா இருக்கான். இவனும் ரொம்ப கேவலமான ஆளா இருக்கான். புரோக்கரேஜ் கண்டு இந்த அளவுக்கு சில்லறத்தனம் பண்ணிருக்கான். இவனுங்க 2 பேரும் காம்பினேஷன்ல அந்த ஹாக்கை ட்ரேடிங் கம்யூனிட்டி ரன் ஆச்சுன்னா எந்த லட்சணத்துல இருக்கும்னு நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்லாம் அலைஞ்சு இவர் வந்து கொஞ்சோண்டு அமௌண்ட் மட்டும் அவன்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஏன்னா உண்மையிலே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ப்ளஸ் டிசேபிள்டு பர்சன் வேற. ஸோ அதனால கொஞ்சம் சீரியஸாக மூவ் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு காசு வாங்கி கொடுக்கறதுக்கு. ஆனால் ஃபுல்லாக வரல, ஆனால் கொஞ்சம் பாதி காசு வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இனி எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, 2 பேருக்குள்ள எதுவும் டிரான்சாக்ஷன்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ பத்திரம்லாம் போட்டு அவன் சைன் பண்ணிலாம் கொடுத்துட்டான். இனி உன் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதுல 25 பேர் பக்கம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க ஒருத்தர் மட்டும் தாங்க காசு வந்து வாங்கியிருக்காங்க. மொத்த எல்லாருக்குமே மொத்தமா போயிருச்சு தான். ஸோ எல்லாருமே 5 lakhs இல்லைங்க, சில பேர் 10 lakhs 15 lakhsங்கிற மாதிரிலாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ மொத்த கேபிட்டல் இவன் வந்து சோழியை முடிச்சு விட்டது ஒரு 1.5 கோடி பக்கமாவது இருக்கும். 5 நாள்ல 1.5 கோடி வந்து முடிச்சு விட்டான். ஏன்னா இன்னொரு பாதிக்கப்பட்டவரும் நம்ம நண்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. செல்வாவோட இன்ஸ்டாகிராம்ல அவனோட ரீலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் பிஎம்எஸ்ல ஜாயின் பண்ணேன். முதல்ல ஏதோ நல்லா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால இன்னொரு 5 லட்சம் போட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க 7 லட்சம் மொத்தம் லாஸ் பண்ணி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ப்ராஃபிட்ல இருந்து கொஞ்சம் கேட்டான். 2 lakhs வந்து போட்டேன். அதுக்கப்புறமும் 1 லட்சத்தை சொல்லி முடிச்சு விட்டான். அப்புறம் பிஎம்எஸ் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன், கொஞ்சம் காசுலாம் வெளியில எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 10 lakhsோ அதுக்கு மேலேயோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு 4 லட்சம் தான் மிச்சம் இருந்திருக்கு. இந்த மாதிரி 25 பேர் பக்கம் இருக்காங்க. நீங்க எல்லாருமே அவன்கிட்ட போய் கேட்கலாம். ஸோ மொத்த காசையும் நீங்க வந்து கேட்க முடியாது. ஆனா உங்ககிட்ட இருந்து புரோக்கரேஜ்ங்கிற பேர்ல பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஒரு ஆள் கிட்ட இருந்து மட்டும் ஒரே வாரத்துல 30,000 பக்கம் வந்து அடிச்சுட்டான். அப்போ 25 பேர் கிட்டனா 7.5 லட்சம் அதுலயே அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2-3 மாசத்துக்கு மட்டும் 90% கமிஷன் வந்து அப்படியே உனக்கு வந்து கொடுத்துருவாங்க.
ஸோ 30,000 ஆல்மோஸ்ட் 27,000 பக்கம் இவனே ஆட்டையா போட்டிருப்பான். அதனால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவன்கிட்ட போய் சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஃபுல் காசை கேட்க முடியாதுங்க, தப்பு வந்து முழுக்க உங்க மேலதான். ஆனா உங்ககிட்ட இருந்து அடிச்ச அந்த brokerage அமௌண்ட் மட்டுமாவது நீங்க வந்து கண்டிப்பா கேட்கலாம். இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்றதே இல்லீகலான விஷயம் தான். ஸோ ஆனாலும் நீங்க ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆளுகிட்ட போய் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்றதுக்கு காசு கொடுத்தா கூட அவங்க வந்து உங்களோட காசை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அதை ஒரு கேம்பிளிங் ஸ்டைல தாங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நீங்க எல்லாம் எப்பவும் புரிஞ்சுக்க போறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. நான் பல டைம் வந்து சொல்லிட்டேன். இப்போ இவனோட ரீல்ஸை வந்து நிறைய பேர் வந்து அமைச்சிருந்தாங்க. கிச்சா அன்புவேல் அப்படின்னு ஒருத்தன். ஸோ இவன் ஏதோ அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணி கொடுக்குறேன், மாசம் அவ்வளோ பண்ணி தருவேன், இவ்வளோ பண்ணி தருவேன்னு பயங்கரமா எல்லாமோ சொல்லிட்டு இருக்கான். இன்னும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மாட்டுவான்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க வந்து யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா இவனையும் எக்ஸ்போஸ் பண்ணலாம். இவனும் பெரிய ஸ்கேமர் தான். ஸோ அதனால கொஞ்சம் காஷியஸா இருங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்றேன், பிஎம்எஸ் இந்த மாதிரி எவன் வந்தாலுமே அவன்லாம் உடனே பிளாக் பண்ணி விட்டுருங்க. அவன்லாம் கண்டிப்பா ஃப்ராட் தான் அப்படிங்கறத உங்க மண்டையில் நல்லா ஏத்திக்கோங்க. இதே ஸ்டைல்ல அம்மு மகாதேவனும் பயங்கரமான ஒரு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் ஸ்கேம் வந்து பண்ணிருக்கான். ஸோ அதை பத்தி நிறைய ப்ரூஃபும் முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து என்கிட்ட இல்லைங்க, போன்ல தான் இருக்கு. ஆனா எங்கேயோ இருக்கு, என்னால தேட முடியல. ஏன்னா அவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ் அவ்வளோ போட்டோஸ் வந்து இருக்கு. அதை வந்து நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஆனா முன்னாடி விக்டிம்ஸ்லாம் சில பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவளை எக்ஸ்போஸ் பண்ண முடியாம போச்சு. அவளும் இந்த மாதிரி நிறைய பேரோட அக்கௌண்ட்டை 2-3 நாள்லயே சோழியை முடிச்சு விட்டுருக்கா. ஆனா ப்ராஃபிட் வர அக்கௌண்ட் மட்டும் தாங்க வீடியோஸ்ல காட்டுவா. சோ அது வந்து வேற மாதிரி ஸ்டைல், காப்பி ட்ரேடிங் இல்ல. ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்ல இண்டிவிஜுவலா இவங்க போய் ட்ரேட் பண்ற மாதிரி. அதனால ஒரு 10 அக்கௌண்ட்ல பண்றாங்கன்னா 2 அக்கௌண்ட்ல லக்ல ப்ராஃபிட் வரும். அதை மட்டும் வீடியோல போடுவாங்க. மீதி 8 அக்கௌண்ட்ல கேபிட்டல சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க. அவங்களால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாலும் கண்டிப்பா நம்மளுக்கு ப்ரூஃப் வந்து கொடுங்க. இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ற சில்லற நாய்களை ஒழிச்சாலே கொஞ்சமாவது மக்களோட மணி எல்லாம் சேவ் ஆகுங்க. இதுவரை நம்ம ஏகப்பட்ட எக்ஸ்போஸ் வந்து பண்ணிருப்போம். ஆனா இந்த ஸ்டோரி தான் உண்மையிலேயே நம்மள ரொம்ப பர்சனலி வருத்தப்பட வச்சிருக்கு. ஏன்னா இந்த இதுல விக்டிமோட ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ மற்ற ஸ்கேம்லாம் கோர்ஸ் அமௌண்ட்ல தான் சின்ன அமௌண்ட் வந்து ஏமாந்துருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த இதில் ரொம்ப பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு. ஸோ அதுவும் அவங்களோட லைஃபே இதனால போச்சுங்க. ஏன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு ஒரு கனவுல இருந்திருக்காங்க. அதை வந்து கேரியரா எடுத்து பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவங்க கடைசியா என்ன சொன்னாங்க தெரியுமா போன்ல, என்னால இனி ஜென்மத்துக்குமே ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்து வந்துருச்சு இவன் பண்ண இந்த சம்பவத்தினால அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தா தாங்க புரியுது அவங்க மென்டலி எவ்வளோ பெயின் வந்து கோத்ரூ பண்ணிருப்பாங்கன்னு. ஃபியூச்சர்ல இவங்க கிட்ட நல்ல காசு இருந்து ஒரு நல்ல நிலைமையில வந்தாலும் திருப்பி ட்ரேடிங் பக்கம் வர முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அப்பாவியான பர்சன் வந்து யார்கிட்டயும் இனி ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. இப்போ ஹாக்கை கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பீங்க, நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க சில பேர்லாம். ஸோ இந்த வீடியோவையும் குரூப்ல அனுப்பிச்சு அந்த ஹரிட்ட நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க. நீனே ஒரு ஸ்கேமர், ஒன்னையே சமாளிக்க முடியல எங்களால, இன்னொரு ஸ்கேமரை வேற ட்ரெயினரா கூட்டு வந்திருக்க, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேளுங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.